தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு மூத்த தலைவர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு மூத்த தலைவர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றிய தெற்கு ஒன்றிய செயலாளர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். இவர் பெயர் பர்தீன். இவர் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகி நாகப்பட்டினம் மாவட்ட திமுக செயலாளர் கௌதமன் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார். தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து பர்தீன் விலகியுள்ளார். இவர் கட்சி ஆரம்பத்திலிருந்தே உறுப்பினராக இருந்தவர். விஜய் மக்கள் இயக்கத்தில் செயல்பட்டு வந்தவர். கட்சியிலிருந்து விலகியதற்கான ஒரு காரணத்தை கூறியுள்ளார். அது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது, பொருளாதாரத்தில் நலிவடைந்த இளைஞர்களுக்கு கட்சியில் பொறுப்பு வழங்குவதாக ஆசை வார்த்தை கூறி கட்சியில் பொறுப்புகள் வழங்கியுள்ளனர். ஏழை மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்க நிதி வழங்குமாறு கட்டாயப்படுத்தியுள்ளனர். அவர்களும் தங்களால் இயன்ற அளவு பணத்தை கொடுத்து கட்சிக்கு செலவு செய்துள்ளனர். தொடர்ந்து செலவு செய்யும்படி அவர்களை கட்டாயப்படுத்திய காரணத்தினால் கட்சியிலிருந்து விலகியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தில் இந்த பணப்பிரச்சனை பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. சமீப காலமாகவே பணம் வாங்கி கொண்டு பொறுப்புகள் வழங்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக நகரத் தலைவர் பதவிக்கு 20 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு பொறுப்பு வழங்குகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். தற்பொழுது ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் ஆகிய பதவிகளுக்கு கூட பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த பொறுப்புகள் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் பொறுப்புகள் விலைக்கு விற்கப்படுகின்றன என்று தான் சொல்ல வேண்டும். அந்த பணம் கொடுத்து அந்த பொறுப்பை வாங்கினவங்க நாளைக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த போட்ட காசை பல மடங்கு எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகத்தில் எம்எல்ஏ சீட்டுக்காக வேண்டி 3 பேர் தேர்வு செய்யப்படுறாங்க. இப்போ இந்த சாதாரண கட்சி பொறுப்புக்கே பல லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து இந்த பொறுப்புகளை வாங்கினாங்கன்னா, இந்த எம்எல்ஏ சீட்டு பல கோடி ரூபாய் கொடுத்து தான் இந்த சீட்டை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் செலவு இருக்குது. ஜெயித்த பிறகு போட்ட காசை எடுக்கணும்னு பல மடங்கு கொள்ளையடிப்பாங்க. அதுதான் உண்மை. தமிழக வெற்றிக் கழகத்தில் இந்த பணப்பிரச்சனை மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்துள்ளது. கட்சியில் பொறுப்புகள் விலைக்கு விற்கப்படுகின்றன. அடுத்தது எம்எல்ஏ சீட்டு கூட விலைக்கு விற்கப்படும். அதுதான் உண்மை. ஆனால் நம்ம நாட்டு ஜனநாயகம் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. அதில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். அப்போ தான் நம்ம ஜனநாயகத்தை நிலைநிறுத்த முடியும். அது வரைக்கும் முடியாது.